என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை, வந்தனங்களை, நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் அனைவர் மனதிலும் இருக்க வேண்டியது, what do you want to become? நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? என்ன படிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திங்கிங்ல இருப்பேன். இந்த கொஸ்டினை நான் உங்களை கேட்டேன்லாம், உங்கள்கிட்ட வரக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, most of the students who is studying biology, I want to become a doctor. நான் ஒரு மருத்துவராக விரும்புகிறேன் என்பது பெரும்பான்மையான குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு எய்ம்னு வச்சுக்கலாம், கோல்னு வச்சுக்கலாம். எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படிங்கிறது நல்லா படிக்கிறீங்க, நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் கண்டிப்பாக ஒரு அரசு கல்லூரியிலே, அரசு மருத்துவக் கல்லூரியிலே உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும். மருத்துவம் என்பது எத்தனை வருஷம் நம்ம படிக்கணும்? எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சா போருமா? அதுக்கப்புறமா படிக்கணுமா? ஏதான் ஸ்பெஷலைஸ் பண்ணணுமா? எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிராமத்துல போய் ஒர்க் பண்ண போறோமா? எம்பிபிஎஸ் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். நீங்க ரூரல்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து விட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போனாலே யூ ஆர் இன் அ பொசிஷன் டு ப்ராக்டிஸ், ஷுட் ஹாவ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். அப்ப என்ன எய்மோட போறோம்? இப்ப மார்ச் மாசம் நீங்க எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டீங்க, 12th ஸ்டாண்டர்ட். யூ ஆர் கோயிங் டு ரைட் த நீட் எக்ஸாமினேஷன். எப்ப? மே மாசம் 5ஆம் தேதி. ஒரு 1 or 2 months கழிச்சு உனக்கு ரிசல்ட் வரும். அட்மிஷன்லாம் முடிஞ்சு நீ காலேஜில் என்ட்ரு ஆகிறப்ப இட் வில் பி அரவுண்ட் செப்டம்பர் ஆர் அக்டோபர். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஒரு 6 மாசம் வீட்டில் இருக்கீங்க. அப்புறம் தான் ரிசல்ட் வந்தோன்னு நீ காலேஜில் ஜாயின் பண்ண போறேன். அதுக்கப்புறம் 4.5 years கோர்ஸ் படிக்கணும். 4.5 years. இப்போ ஒரு 6 மாசம் வீட்டில் இந்த சீட் அட்மிஷன் வரையும் இருக்கு, அதையும் சேர்த்து எல்லாம் 5 years பிளஸ் ஹவுஸ் சர்ஜன் 1 year. ஸோ 6 years ஆயிடும். அந்த டியூரேஷன் முடிச்ச உடனே ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டு நீங்க நேராக வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்தியாவில் எங்க வேணாலும் கோ அண்ட் ப்ராக்டிஸ். ஆனால் நிறைய குழந்தைகள் அது போறோம்னு நினைக்கிறது இல்லை. சில குழந்தைகள் என்ன பண்றா, பிளான் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி கவர்மெண்ட் சர்வீஸ்ல என்டர் ஆனதுக்கு அப்புறமா தே ஆர் ட்ரைங் ஃபார் பிஜி. பட் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, தே ஆர் ரைட்டிங் பிஜி நீட், அதுக்கப்புறம் பிஜி ஜாயின் பண்ண போறாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு நீ வெளில வரப்ப 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டோ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளில வரப்ப 6 வருஷம் ஆயிடும். இந்த முதல்ல வரக்கூடிய 6 months கேப் பிளஸ் 4.5 years கோர்ஸ், 1 year ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டு வரப்ப இட் வில் பி அரவுண்ட் 6 years. சில குழந்தைகள் அப்பயே எக்ஸாமினேஷன் எழுதி பிஜி நீட் எழுதி உள்ள என்டர் ஆயிடுறா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வரது எப்போ வருவேல் அப்படின்னா 5.5 years கோர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். நீங்க தட் இஸ் பிஜி நீட் எழுதணும்னு ஆசைப்பட்டெல்லாம் நீங்க ஹவுஸ் சர்ஜன் பண்றப்பயே எழுதலாம். 1 or 2 kids, 1 or 2% என்ன பண்றாங்க, அதுலயே கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க்கோட நல்ல கோர்ஸ் போறாங்க. அதர்வைஸ் யூஜி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு 5-6 மாசம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபார் பிஜி நீட். பிஜி நீட் ஜனவரி ஆர் பிப்ரவரியில வரும் நீ யூஜி முடிச்சதுக்கு அப்புறம். அப்போ ஒரு 6 to 7 months போயிடும். அதுக்கப்புறம் பிஜி நீட் நீ எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்து காலேஜ் அட்மிஷன் ஆகிறதுக்குள்ள ஒரு 6 to 7 months. ஸோ அங்கே ஒரு 1 year கிட்டத்தட்ட ஒரு கேப் வரும். 6 + 1 7 years பிளஸ் பிஜி 3 years நம்ம படிக்கணும், 10 years. அப்பதான் நீ ஒரு ஃபுல் பிளஜ்டு டாக்டரா வெளில வரணும், வெளில வரப்போற. அப்போ 10 years கம்ப்ளீட் ஸ்டடி. சில பேர் எம்பிபிஎஸ் முடிச்சோடனே ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுறா, கவர்மெண்ட் சர்வீஸ் போயிடுறா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். சில பேர் ஃபுல்லாக படிக்கணும்னு ஆரம்பிச்சோன்னா ஒரு 10 years கழிச்சு தான் நீங்கள் வந்து ஃபுல் பிளஜ்டு டாக்டராக வெளில இருப்பீங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க. கார்பரேட் கம்பெனி இந்த சென்ஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா வந்துடுதோ அதில் ஒர்க் பண்ண போகிற. சில குழந்தைகள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறா. சில பேரண்ட் டாக்டராக இருப்பா. அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறா. ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மெடிசனை பொறுத்தவரையும் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ப்ரொஃபஷன்.
ஒரு ஹாப்பினஸ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன். ஓகேயா? அதனால எல்லா குழந்தைகளும் அது மட்டும்தான் ப்ரொஃபஷன் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எம்பிபிஎஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நீட்ல நல்லா ஸ்கோர் பண்ண போறீங்க. ஸ்கோர் பண்ணி முடிச்சு நீ எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போற. இப்போ ஒரு 6 months, அப்புறம் 4.5 years கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்க. பிளஸ் 1 year ஹவுஸ் சர்ஜன், 5.5 ஏற்கனவே ஒரு 6 மாசம் சேர்த்தா 6 years ஆச்சு. 6 years முடிச்ச உடனேயே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி கவர்மெண்ட் சர்வீஸ் போயிடுங்க. ஆர் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் இன் த ரூரல் ஏரியாஸ். அப்படி இல்லை பிஜி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா திருப்பி யூ வில் ப்ரிப்பேர் யூ ரைட் பிஜி நீட். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 years பிஜி கோர்ஸ் முடிப்பீங்க. பிஜி கோர்ஸ் முடிச்சோன்னா 1 year கவர்மெண்ட் சர்வ் பண்ணணும். நீங்க பிஜி படிக்கிறப்ப எல்லாம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் உண்டுன்னு தெரியும். அதனால இதுதான் கோர்ஸ் டியூரேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எம்பிபிஎஸ் போகணும்னு ஆசைப்பட்ட எல்லாம் டைம் டியூரேஷன் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பென்ஸ்னு ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜஸில் போனேன்னா எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தை எல்லாமே இந்த 7.5% ரிசர்வேஷனில் நீங்கள் உள்ளே போனேல்லாம் கவர்மெண்ட்டே உங்களுக்கு எல்லாத்தையும் பே பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கோர்ஸ் டியூரேஷனை மறந்துடாதீங்கோ. அப்போ ஃபுல் பிளெஜ்டு டாக்டராக எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் பிஜி முடிச்சோன்னா வரணும். பிஜி முடிச்சுட்டு வெளில வந்து நீ ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 10 long years. அதில் பிஜியை பொறுத்தவரையும் உனக்கு சேலரி மாதிரி கிடைச்சிடும். சேலரி சொல்ல மாட்டா, ஸ்டைஃபண்ட் தருவாய். இப்போ இட் வில் பி அரௌண்ட் 53,000 rupees. நீங்கள் வர சமயத்தில் ஸ்டைஃபண்ட் கூட இருக்கும். ஸோ what you want to become அப்படிங்கிறப்ப நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பேன். நிறையா குழந்தைகள் ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறவான்னு நினச்சிட்டு இருப்பேன். இந்த டியூரேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு கோர்ஸ் என்ட்ரி ஆகணும். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் what you want to becomeல வேற ஒரு கான்செப்டை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். டாடா பை பை, சி யூ, பெஸ்ட் விஷஸ். இப்போ நீட்டுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா தயார் பண்ணுங்க. இப்பயே நல்ல மார்க் வாங்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல உள்ள என்ட்ரு ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்டு நிறைய பேர் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் வைட்டல் இன் த லைஃப் என்பதை மறந்து விடாதீர்கள். மினிட் முன்னாடி ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம்பா, ஒவ்வொரு செகண்டும் முக்கியம்பா, ஒவ்வொரு நேனோ செகண்டும் முக்கியங்கிறத மறந்துடாதீங்க. அதனால டைம் பார்த்துட்டு இப்பயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உள்ளே போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க. ரெகுலரில் படிக்கிறவா, ரிப்பீட் பண்ணுறவா, இந்த அட்டம்ப்ட்லேயே நம்ம உள்ள என்ட்ரு ஆயிடணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். டாடா பை பை, சி யூ. சத்யமூர்த்தி, ட்ரிச்சிலேருந்து.